காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஹிதாயத்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். ஹிதாயத்துல்லா, முதல்ல அதிமுக, தேமுதிக, பாஜக புறக்கணிப்பை தாண்டி காங்கிரஸ் அதை திமுகவிற்கு கொடுத்த அந்த அறிக்கையில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த புள்ளிக்கு நகர்ந்ததுலேருந்து தான் மற்ற கட்சிகள் குறித்த உங்கள் விமர்சனங்கள் எப்படிங்கிறத பார்க்க முடியும். கடந்த முறை திரு EV.K.S. இளங்கோவன் நின்றது வெறும் காங்கிரஸ் வேட்பாளராக மட்டுமல்ல, கூட்டணி வேட்பாளர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் நிற்பது அவரும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர். எல்லா கட்சிகளும் ஆதரவளிக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதிமுக நீங்கள் கேட்குற கேள்வி, இன்றைய தலைப்பு, இப்படிப்பட்ட ஒரு அதிமுக சட்டமன்றத்திலும் வெளியிலும் பல குற்றம் குறைகளை சொல்லக்கூடிய இந்த அதிமுக, திமுக அரசு சொத்து வரி உயர்த்தி இருக்கிறது, மின்சார விலை உயர்த்தி இருக்கிறது, மக்கள் மத்தியிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, கள்ளக்குறிச்சி சாராயம் இருக்கிறது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கார், அல்லது பாலியல் வன்புணர்வு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது களத்தில் தானே உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுக ஒரு சாதாரண கட்சியா? இன்றைக்கி நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். திமுக சில நேரங்களில் சிறுபான்மை அரசாகத்தான் இருந்திருக்கு, ஏன் அதிகமான இடங்கள் வெல்ல முடியல. அதிமுக பெரும்பாலும் அதிக இடங்களை வென்று தான் ஆட்சியில் இருந்திருக்கு. 1971 கலைஞர் அவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் மிக பெரும்பான்மை திமுக பெற்றது. எதுக்கு சொல்ல வரேன்னா, 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அதிமுக, 2 கோடி தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அதிமுக, தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த அதிமுக, இதெல்லாம் திமுகவோட பலம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக, சில ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்ச அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் பெண்ணாகரத்தில் அவங்க அந்த சொன்ன பிறகு இனிமேல் இடைத்தேர்தல்களில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க மாட்டோம் என்று சொன்ன ஜெயலலிதாவுடைய அதிமுக இன்றைக்கு இவ்வளவு ஒரு அவலமான ஒரு நிலைக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? பலமாய்ந்த ராவணன் பலவீனமா போன மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனது யாரு? உங்களுக்கு தெரியாதது இல்லைல்ல, ஜனநாயகத்தில் இருக்கிற ஒன்று தானே தேர்தலை புறக்கணிக்கிறதும். நான் இப்போ சொல்றேன், மற்ற சூழ்நிலை வேற. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? ஆட்சியை அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறது உண்மைனா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இன்னும் சொல்ல போனால் உங்கள் கூட இருந்தவங்களை பூரா நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க, பழனிசாமி உள்பட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, நீங்கள் பெற்ற வாக்குகளை, கடந்த தேர்தலில் 43,000 வாக்குகளை பெற்ற வாக்குகள் இப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யோசிச்சு பாருங்கள். விக்கிரவாண்டியில் நீங்கள் எடுத்த தவறான முடிவு யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட முடியாது, பிஜேபியுடைய கூட்டணிக்கு ஓட்டு போட முடியாது. அங்கே நின்றது பாமக. யாருக்கு ஓட்டு போட வேண்டிய நிலைமை வந்துச்சு? ஒரு அதிமுக தொண்டனை திமுகவுக்கு ஓட்டு போட வைத்தது யார்? ஜெயலலிதா செஞ்சாரா அல்லது எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி செஞ்சிருக்காங்களா? ஏன் இவர் செய்தார்? கடந்த காலங்களில் தேர்தல் புறக்கணிப்பு செய்த போதும் இதே மாதிரி ஓட் ஷேரிங் நடந்ததுன்னா அந்த கட்சி இப்போ திமுக புறக்கணிச்சப்ப திமுகவுடைய வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போயிருக்குங்கிற பார்வை பார்க்க முடியுமா? அப்படி அல்ல. நீங்கள் அன்னைக்குள்ள வாக்கு சதவீதமும் இன்னைக்குள்ள வாக்கு சதவீதமும் இன்னைக்குள்ள வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கணும். உங்களை நம்பி வாக்களித்த 43 பேர், விக்கிரவாண்டியில் அதே மாதிரி உங்களை வெற்றி பெற வைத்த ஒரு விக்கிரவாண்டி தொகுதி, திமுகவை எதிர்த்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஏன் நீங்கள், அதாவது நாம் பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நின்றிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக. நான் அதுக்கு தான் இவ்வளவு விளக்கமும் சொன்னேன். திமுகவுடைய வாக்கு சதவீதமும் அதிமுக வாக்கு சதவீதம் பார்க்கும்போது பொதுவாக இதுக்கு முந்தைய தேர்தல்களில் எப்படி இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலைக்கு கொண்டு போன தலைமை இன்றைய அதிமுக தலைமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். சரி, எதுக்காக செஞ்சாரு? உங்ககிட்ட தானே எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எதுக்காக செஞ்சாரு? ஒரு விஷயம், பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரெய்டு வந்துச்சு. சரி, அப்படியாவது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம், பாஜகவாவது நிற்கும்னு அவங்க நினைச்சாங்க. பாஜக இப்படி நம்ம விட்டு கொடுக்கறனால அடுத்து இரட்டை இலை விஷயத்தில் நமக்கு தலை வழியை கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. அந்த நினைப்புலையும் மண்ணு விழுந்து போச்சே. இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவுக்குள்ளேயும் ஒரு டீலிங் இருக்குமா? அவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டீலிங் இருக்குன்னாரு. நீங்க சொல்றாரு, அவர் சொல்றாரு, என் கோணத்தை சொல்றேன். நான் சொல்றது பிராக்டிக்கல். பாஜக அதிமுகவும் பாஜகவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? 4 இடங்கள் அவர்கள் பெற்றார்களா இல்லையா? நான் கேட்குறேன். இதற்கு முன்பு ஏடிஎம்கேவோடையும் கூட்டணி, திமுகவோடையும் பாஜக கூட்டணி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் 4-5 இடங்களை பெற்றாங்களா இல்லையா? இன்றைக்கு அந்த பாஜகவுடைய நிலைமை என்ன?
ஒண்ணுமில்லாத நிலைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில தன் கட்சியை நிற்க வைக்க வேண்டிய பாஜக நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடந்த தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கும்போது அதிமுகவினர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டார்கள். என்னைக்கு அண்ணாமலை தலைவர் ஆனாரோ அன்னைக்கிலிருந்து அந்த அதிமுக வாக்குகளும் பிஜேபிக்கு போகாது. நீங்க சாட்டையை தூக்குனாரு கடந்த மாசம் எங்கெல்லாம் பேச்சு சாட்டை. அந்த சாட்டைக்கு என்ன நீங்க காரணம் சொன்னீங்க? நீங்க ஈரோட்டில் இங்கே போய் நின்றுருந்தா சாட்டைக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க இல்லையா? அது என்ன சேட்டைன்னு இப்போ மக்கள் நினைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. நீங்க ஓட்டை வாங்கியிருக்கணுமா இல்லையா? நாட்டை பிடிக்கணுமா இல்லையா? எப்படி உங்களால் முடியும்? அப்ப அசட்டையா இருக்கு. 65 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற கட்சி நிக்கல அப்படிங்கும் பொழுது 4 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சியும் நிக்கல அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்கிறது? சரி, நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க கேட்குற கேள்வி. அப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் நிற்குது? சகோதரர் சொன்ன மாதிரி 1.5 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடு அவர் எப்படி போனார்? யாருமே இல்லைன்னா என்ன செய்வாங்க? இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைம்பாங்க. எதுவுமே இல்லைன்னா என்ன செய்வாங்க? யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடணும். அப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு? திமுகவுக்கு 80 விழுக்காட்டுக்கு மேலே மக்கள் ஆதரவு வந்துருச்சு. அதாவது 2021 திமுக வெற்றி பெறும்போது உள்ள நிலையை தாண்டி இன்னைக்கு பல நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கு பஸ் உதவியாக இருக்கட்டும், மாணவிகளுக்கு அந்த மாதந்தோறும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், பெண்களுக்கு மாதந்தோறும் பணம். ஆனா இப்ப இருக்கிற கிரவுண்ட்ல இந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுடைய ரிசல்ட் தான் இதுன்னு பார்க்க முடியுமா? இதுதான் ரிசல்ட். இதனாலதான் திமுக இந்த அளவுக்கு வலிமையா இருக்குங்கிறத தெரிந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவரும் அதே மாதிரி பாஜக தலைவரும் நாம ஜெயிக்க முடியாது, இந்த இப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழல், அதிமுக நிற்காத ஒரு சூழல்ல திமுகவுக்கு எதிரான வாக்கு நமக்கு வரும்னு உண்மையிலே நினைச்சிருக்க வேண்டியது யாரு? பிஜேபி அல்லது பிஜேபி சார்ந்த கட்சிகள். ஏன் நினைக்க முடியல அவங்களால? திமுக மிக வலிமையாக மாறிவிட்டது. நீங்க இன்னைக்கு என்னவோ அதுதான் நாளைக்கு. 2024 மட்டும் நீங்க எப்படி வென்றுவீங்க? இவ்வளவு கிரவுண்ட்ஸ் இருந்தும் அண்ணா பல்கலைக்கழகம், கள்ளக்குறிச்சி, நீங்க பல்வேறு எதிரான கருத்துக்களை நீங்க சொல்லிட்டு வர்றீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி என்று சொன்னால் நீங்கள் மக்கள் மன்றத்திலே சொன்னது போய் சொன்னாரே, அதாவது டெபாசிட் இழந்த கட்சி மீண்டும் ஆட்சி பிடித்திருக்கிறது. அதான் சொல்றேன். கேசிபி சொன்னாரு, யாராக இருந்தாலும் டெபாசிட் இழந்த கட்சி, அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இழந்த கட்சி, திமுக இழந்த கட்சி தானே, எப்படி ஆட்சிக்கு வர முடிஞ்சு? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு சிம்பிள் கேள்வி. இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாமல் நாளைக்கு 2026 நாங்கள் கோட்டையை பிடிப்போம் அல்லது வானத்தை கீறி வைகுண்டத்தை காமிப்போம்னு சொன்னால் அது நடக்கிற காரியமா? அப்போ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் எப்படி உங்களால் செய்ய முடியும்? அப்பவும் இதே கூட்டணி தான் இருக்கும், அப்பவும் திமுக ஆளுங்கட்சியாக தான் இருக்கும். என்னதான் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கும் பாஜகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் ஈரோடு தேர்தல் நடத்த போது, நாளைக்கு தமிழ்நாடு தேர்தலையும் அதுதான் நடத்தும். உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த ஈரோடு தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு, திமுகவுக்கு எதிராக நீங்க உங்க வாக்குகளை பெற்று காமிப்பதற்கு. ஆனா இந்த சாதாரண ஒரு இடைத்தேர்தலுக்கே நீங்க பயந்தீங்கன்னா 2026க்கு உங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? இந்த ஒற்றை கணக்க வச்சு கால்குலேட் பண்ணிடுவாங்க. ரெட்டை இலைக்கும் தாமரைக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடுறத மறந்துடுவாங்க. பார்க்கலாம். ஹிதாயத்துல்லா நண்பர் பொங்கலூர் சொன்னார், எம்ஜிஆர் போன்று நான் இருக்கிறேன். அதைத்தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். எம்ஜிஆர் போன்று அதிமுக ஒரு வீரமுள்ள தீரமுள்ள கட்சியாக மாற வேண்டும். இந்த நிலைமைக்கெல்லாம் இப்போ காரணம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, பாஜக தலைவர்கள் இதுவரை தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் தான் தவறாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நிலைக்கு இன்னைக்கு நாம் தமிழர் வந்துருச்சு, எங்கள் வேலையை நாம் தமிழர் செய்துன்னு சொல்லி ஈரோடு தேர்தலில் பாஜக வாக்களை முழுசா கொடுங்கன்னு மறைமுகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அப்ப பாஜக அதிமுக வாக்கெல்லாம் எங்கே போகும் யோசிச்சு பாருங்க. அதனால நான் சொல்வது,
மீண்டும் நாள் இருக்குது, நேரம் இருக்கிறது. நம்முடைய தம்பி பொங்கலூர் மணிகண்டனே ஈரோட்டில் நின்றா அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவர் தினந்தோறும் முகத்தை காமிக்கிறவர், அதனால வாய்ப்பு இருக்கு. எனக்கு போட்டி அவரை கொண்டு வரேன், நான் நிக்கிறேன். போட்டி இல்ல சார், ஒருத்தர் தான் நிக்க முடியும், ரெட்டையில ஒருத்தர் தான் நிக்க முடியும். உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் அவருக்கு சொல்றது காரணம் என்னன்னா, அப்படியாவது உங்க மேல அன்பு அதிகம் எடப்பாடியா இருக்கு, அப்படி ஒரு சூழல்ல அன்பு வந்து வன்பா போயிடக்கூடாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.